Paradise is food, paradise is there. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தெருநாய் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் குழந்தைகளும் முதியோரும் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். ராபிஸ் நோய் தாக்கத்தால் பலர் இறக்கின்றனர். 2024 மட்டும் 37,17,336 பேர் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ராபிஸ் நோய் பாதிப்பால் 54 பேர் இறந்ததாக மத்திய அரசு சமீபத்தில் பார்லிமென்டில் தெரிவித்தது. உலக அளவில் ஆண்டுதோறும் ராபிஸ் நோயால் இறப்போரில் 36% பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். இந்த விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து இன்று விசாரணைக்கு எடுத்தது. நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அடங்கிய அமர்வு ஆழ்ந்த கவலை தெரிவித்தது. தெருநாய்களால் பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றன. நகரங்கள், புறநகர பகுதிகளில் தினமும் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. நாய்கள் கூட்டமாக சேர்ந்து கடிப்பதால் குழந்தைகள், முதியவர்கள் இறக்கும் செய்திகளும் கவலை அளிக்கின்றன. டெல்லியின் பூத்கலன் பகுதியில் 6 வயது சிறுமியை ஜூன் 30 தெருநாய்கள் கடித்ததில் அந்த சிறுவன் ராபிஸ் தொற்று ஏற்பட்டு ஜூலை 26 இறந்தான். டெல்லி அலிப்பூரில் கடந்த 23 4 வயது சிறுவனை தெருநாய்கள் கூட்டமாக தாக்கியது. அவரும் ராபிஸ் தொற்றால் பாதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். ராஜஸ்தான், தமிழகம், தெலுங்கானா மாநிலங்களிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த பிரச்சினைகள் குறித்த செய்திகள் மீடியாக்களில் வந்த வண்ணம் உள்ளன. பிரச்சினையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்க இருக்கிறோம் எனவும் நீதிபதிகள் கூறினர். இதை ஒரு ரிட் வழக்காக பதிவு செய்யவும், தெருநாய்கள் பிரச்சினைகள் குறித்த தகவல்களை அறிக்கையாக தயாரித்து தலைமை நீதிபதி PR கவாய் முன் சமர்ப்பிக்கவும் பதிவாளருக்கு உத்தரவிட்டனர்.